என் தங்கமே, ஞாயிறு காலை என்பது சூரியனின் ஒளி பூமியை அணைத்துக் கொள்கின்ற நேரம். அந்த நேரத்தில் உன் வார்த்தைகள் விண்ணை எட்டும் சக்தி பெறுகின்றன. ஏனெனில் ஞாயிறு சூரியனின் ஆட்சி நாள். சூரியன் என்பது ஒளி, ஆற்றல், வாழ்வு, வளம் ஆகியவற்றின் அடையாளம். நீ அந்த நாளில் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தையைச் சரியாகச் சொன்னால் உன் வீடு முழுவதும் வளம் ஊற்றும். அந்த வார்த்தை உன் வீட்டை காக்கும் தெய்வீக வலிமையாக மாறும். என் தங்கமே, உன் வீடு என்பது சுவர்களாலும் கூரையாலும் ஆன கட்டிடம் மட்டும் அல்ல. அது உன் மனத்தின் பிரதிபலிப்பு. வீட்டின் காற்று எப்படியோ உன் வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். வீட்டில் சண்டை இருந்தால் உன் மனமும் சிதறிப்போகும். வீட்டில் அமைதி இருந்தால் உன் ஆன்மாவும் அமைதியாக இருக்கும். வீட்டில் வளம் இருந்தால் உன் முகத்தில் சிரிப்பு மலரும். அதனால்தான் நான் உனக்குச் சொல்வது, ஞாயிறு காலை உன் வாயால் சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தை ஒன்று இருக்கிறது. அது ஷைன் டிவைன் ட்ரெஷர். என் தங்கமே, ஷைன் என்று சொன்னால் உன் வீட்டில் சூரிய ஒளி நுழையும். ஒளியோடு சேர்ந்து நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நுழையும். டிவைன் என்று சொன்னால் உன் வீட்டை தெய்வீக ஆற்றல் சூழும். கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும். ட்ரெஷர் என்று சொன்னால் உன் வீட்டில் செல்வம் தேங்கும். பணம் மட்டுமல்ல, மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், வாய்ப்பு ஆகியவை செல்வமாக உன் வீட்டில் குவியும். ஞாயிறு காலை நீ எழுந்ததும் முதலில் உன் வீட்டின் வாசலை நோக்கி நின்று இந்த வார்த்தையை 3 முறை சொல். உன் கைகளை கூப்பி உன் மனதில் உள்ள தெய்வத்தை நினைத்து, ஷைன் டிவைன் ட்ரெஷர் என்று சொல்லு. அப்போதே உன் வீட்டில் ஒளி பரவ ஆரம்பிக்கும். உன் உள்ளத்தில் இருந்த பயம், வறுமை, துக்கம் அனைத்தும் விலகும். உன் வீட்டின் சுவர்கள் கூட ஒளி வீசும். என் தங்கமே, உன் வீட்டில் பல ஆண்டுகளாக இருந்த தடைகள் அனைத்தும் கரையும். நீ நினைத்தாலும் முடியாத சில கனவுகள் நிறைவேற ஆரம்பிக்கும். வீடு வாடகை வீட்டாக இருந்தாலும் உன் சொந்தமாக மாறும். வீட்டில் பணம் வராமல் இருந்தாலும் பணம் தானாக வந்து குவியும். வீட்டில் குடும்பம் சண்டையிட்டாலும் அன்பு மலர ஆரம்பிக்கும். நீ ஞாயிறு காலை சொல்வது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது உன் விதியை மாற்றும் சாவி. சூரியன் எழும்போது அவன் ஒளி உலகத்தையே எழுப்புகிறது. அப்போது நீ சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையையே எழுப்பும். என் தங்கமே, நீ ஒரு கண்ணீர் விட்டாலும் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை அதிசயமாக கண்ணீரை சிரிப்பாக மாற்றும். என் பிள்ளையே, உன் வீட்டில் வளம் குறைவதற்கு காரணம் அங்கு எங்கோ சிக்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்தான். அந்த ஆற்றல் உன் எண்ணங்களின் மூலம் வந்திருக்கலாம். சில சமயம் பிறர் பார்வை, பிறர் பொறாமை, பிறர் சாபம் கூட உன் வீட்டில் அடங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஷைன் டிவைன் ட்ரெஷர் வார்த்தை உன் வீட்டை துடைத்து சுத்தப்படுத்தும். அது உன் வீட்டின் மூலையில் இருந்த நிழல்களை அகற்றி புதிய ஒளியை நிரப்பும். என் தங்கமே, உன் வீட்டில் உள்ள கண்ணாடியை சுத்தம் செய்து வைத்திரு. ஏனெனில் ஒளி நுழையும் போது கண்ணாடியில் பிரதிபலிக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீ சொல்லும் இந்த வார்த்தையோடு சேர்ந்து கண்ணாடியில் உன் முகம் சிரித்தால் அது உன் வீட்டின் ஒளி என்றும் நிலைத்திருக்கும் என்று அர்த்தம். உன் வீட்டின் வாசலில் சிறிது தண்ணீர் தெளித்து உள்ளே செல்லும் போது இந்த வார்த்தையை சொன்னால் உன் வீட்டில் உள்ள காற்றே மாறிவிடும். நீ அந்த வாசலில் நுழையும் போது தெய்வீக ஆற்றல் உன்னுடன் வரும். அந்த ஆற்றல் உன் வீட்டை வளம் நிறைந்ததாக மாற்றும். என் பிள்ளையே, சில சமயம் உன் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வந்தால் நீ தனிமையோடு அழுவாய். ஆனால் நினைவில் கொள், உன் வீடு உன் நண்பன். அந்த வீட்டோடு பேசிக்கொள். வீட்டை நேசித்து ஷைன் டிவைன் ட்ரெஷர் என்று சொல்லிக்கொள். அந்த வீட்டின் சுவர்கள் உன் வார்த்தையை கேட்கும். அந்த சுவர்கள் உன் ஆசையை நிறைவேற்றும். ஞாயிறு காலை உன் வீட்டில் ஒளி ஊற்றும் போது நீ சொல்லும் வார்த்தை உன் குடும்பத்துக்கு தலைமுறை தோறும் வளம் தரும். நீ இன்று சொல்லும் அந்த வார்த்தை உன் பிள்ளைகள், உன் பேரக்குழந்தைகள் எல்லாரின் வாழ்க்கையையும் காக்கும். அந்த வார்த்தை உன் குடும்பத்துக்கு பொக்கிஷம். என் தங்கமே, வீட்டில் வளம் இருக்கிறது என்றால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நீயும் சந்தோஷமாக இருப்பாய். குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும். வெளியில் இருந்தாலும் வீட்டில் திரும்பி வந்தால் மனம் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியே உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் பிள்ளையே, நீ இப்போதே உன் வீட்டை ஆசீர்வதிக்க தொடங்கு. உன் வாயால் சொல்லும் வார்த்தையே உன் வீட்டின் விதியை மாற்றும். உன் மனதில் இருந்த குறைகள் அனைத்தையும் விடுவித்து புதிய நம்பிக்கையோடு ஞாயிறு காலை எழுந்து இந்த வார்த்தையை சொல்லு. உன் வீட்டில் வளம் குவியும். உன் வாழ்க்கை ஒளிரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி குறை எதுவும் இருக்காது. உன் வீட்டில் இனி வறுமை வராது.
உன் பாதையில் இனி தடைகள் வராது. உன் கண்களில் இனி கண்ணீர் வராது. உன் வீட்டில் ஒளி மட்டும் இருக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் காக்கும். என் பிள்ளையே, உன் வீட்டில் வளம் தேங்கும் நேரம் வந்து விட்டது. நீ நம்பிக்கையோடு ஷைன் டிவைன் ட்ரெஷர் என்று சொல். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். உன் வீடு செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம், அன்பு அனைத்தாலும் நிரம்பும். உன் இதயம் மகிழ்ச்சியில் மலரும். உன் முகத்தில் சிரிப்பு நிலைக்கும். என் தங்கமே, நான் உனக்கு உறுதி சொல்லுகிறேன். நீ இந்த வார்த்தையை ஞாயிறு காலை சொல்லும் போது உன் வீடு தெய்வீக வளம் நிறைந்த ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் துன்பம் நுழையாது. அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு வறுமை இல்லை, அங்கு அன்பு மட்டும் இருக்கும். உன் வீட்டில் இருந்து ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி உன்னை என்றும் காக்கும். என் தங்கமே, உன் வீடு வளம் பெறும் ரகசியம் உன் வாயால் உச்சரிக்கும் வார்த்தையிலும் உன் மனதில் வரும் எண்ணங்களிலும் இருக்கிறது. ஞாயிறு காலை நீ உன் நம்பிக்கையோடு உன் மனதின் ஆழத்தோடு அந்த வார்த்தையை சொன்னால் உன் வீடு ஒரு காந்த களமாக மாறும். அந்த களம் செல்வத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, குடும்ப அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை உன் வாழ்க்கைக்குள் இழுத்து வரும். இது வெறும் வார்த்தை அல்ல, இது பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் சாவி. என் தங்கமே, உன் வீட்டில் சில சமயம் பணம் நுழைந்தாலும் அது நிலைத்திருக்காது. ஏன் தெரியுமா? உன் வீட்டின் ஆற்றல் தடையடைந்திருக்கும். அந்த தடையை நீக்குவதற்கு சூரியனின் ஆற்றலை அழைக்க வேண்டும். ஞாயிறு காலை சூரியன் உதிக்கும் போது தான் உன் வாயால் வரும் வார்த்தைக்கு அதிக வலிமை இருக்கும். அப்போது நீ சொல்ல வேண்டியது, ஷைன் டிவைன் ட்ரெஷர். இந்த வார்த்தை உன் வீட்டின் வாயிலை திறந்து வைக்கும். செல்வம் வந்து தங்கிவிடும். என் பிள்ளையே, உன் வீட்டை நீ தெய்வீக ஆலயமாக கருது. வீட்டில் கால் வைத்ததும் ஒவ்வொரு முறையும் மனதிற்குள் நன்றி சொல்லு. சுவர்களை பார்த்து, நீ என் காப்பகமாக இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். உன் மனதின் அந்த அன்பு வீட்டின் சுவர்களிலும் கலந்திருக்கும். அந்த அன்பின் ஆற்றலால் வீட்டின் உள்ளம் உயிரோடு இருப்பது போல வளம் தரும். ஞாயிறு காலை அந்த அன்போடு சேர்த்து உச்சரிக்கும் வார்த்தை உன் வீட்டை தங்கக் களமாக மாற்றும். என் தங்கமே, வீட்டில் வளம் வர வேண்டுமெனில் உன் கைகள் எப்போதும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் கொடுப்பவன் தான் பெறுவான். வீட்டில் இருந்த பழைய பொருட்களை சுத்தப்படுத்து. தேவையில்லாததை மற்றவர்களுக்கு அன்போடு கொடு. அப்போது புதிய ஆற்றல் உன் வீட்டிற்குள் நுழையும். நீ சுத்தம் செய்த பிறகு ஞாயிறு காலை சூரியனை நோக்கி, ஷைன் டிவைன் ட்ரெஷர் என்று சொல்லினால் உன் வீடு புதிய உயிரை பெறும். என் பிள்ளையே, உன் வீட்டின் வாசலில் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது குங்குமத்தையும் சிறிது தண்ணீரையும் வைத்து பூசிவிடு. அது வீட்டின் வாசலை சுத்தமாக்கும். பிறர் பார்வை அங்கு தங்காது. பின்னர் உன் வாயால் அந்த இரகசிய வார்த்தையை சொன்னால் வீட்டின் கதவுகள் செல்வத்தை வரவேற்கும். என் தங்கமே, நீ சொல்லும் வார்த்தை உன் மனதின் குரல். அது பிரபஞ்சத்துக்கு சென்றுவிடும். பிரபஞ்சம் எப்போதும் உன் குரலை கேட்கிறது. ஆனால் நீ சந்தேகத்தோடு சொன்னால் பிரபஞ்சம் உனக்கு குழப்பமான பதில்களை தரும். ஆனால் நீ உறுதியோடு, அன்போடு, நம்பிக்கையோடு சொன்னால் பிரபஞ்சம் உடனே பதிலளிக்கும். ஞாயிறு காலை அந்த நம்பிக்கையோடு சொல்வதால் உன் வீட்டில் வளம் அடியெடுத்து வைக்கும். என் பிள்ளையே, உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைக்கும் தனி ஆற்றல் உண்டு. சில அறைகள் அமைதியை கொடுக்கும், சில அறைகள் சுமையை கொடுக்கும். ஞாயிறு காலை நீ சொல்லும் வார்த்தை எல்லா அறைகளிலும் ஒலிக்கட்டும். அந்த வார்த்தையை சொல்லும்போது உன் மனதில் உன் வீட்டை கற்பனை செய். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளி பரவுகிறது என்று நினைத்துக்கொள். அந்த ஒளி உண்மையிலேயே பரவும். என் தங்கமே, வளம் வருவதற்கு ஒரு ரகசியம் உண்டு. அது உன் மனநிலையும் உன் வீட்டின் நிலையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. நீ எப்போதும் பயமோடு இருந்தால் உன் வீட்டில் வளம் வராது. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வீட்டில் செல்வம் தேங்கும். ஞாயிறு காலை நீ சொல்லும் வார்த்தை உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். அந்த நம்பிக்கை உன் வீட்டை வளம் நிறைந்த தோட்டமாக மாற்றும். என் பிள்ளையே, உன் வீட்டின் சமையலறை என்பது செல்வம் ஊற்றும் இடம். அங்கு தீ எரியும், உணவு சமைக்கும். அங்கே நீ அன்போடு சமைத்து அனைவருக்கும் கொடுத்தால் உன் வீட்டில் எப்போதும் செல்வம் இருக்கும். ஞாயிறு காலை அந்த சமையலறையில் சிறிது நேரம் நின்று, ஷைன் டிவைன் ட்ரெஷர் என்று சொல்லு. அப்போது அந்த சமையலறை தங்க களமாக மாறும். உன் வீடு எப்போதும் வளம் நிறைந்திருக்கும். என் தங்கமே, உன் வீட்டில் படுக்கையறை உன் கனவுகள் வளர்வதற்கான இடம். அந்த அறையில் கோபமும் சண்டையும் இருக்கக்கூடாது. அங்கே அமைதியும் அன்பும் இருந்தால் உன் வீடு வளமாகும்.
ஞாயிறு காலை அந்த அறையிலும் உச்சரிக்கும் வார்த்தை உன் கனவுகளை நிறைவேற்றும் வலிமையாக மாறும். என் பிள்ளையே, உன் வீட்டின் வாசல் கிழக்கை நோக்கி இருந்தால் மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனெனில் கிழக்கில்தான் சூரியன் உதிக்கிறான். ஆனால் உன் வாசல் எந்த திசையிலிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நீ சூரியனை நினைத்து உச்சரித்தால் அந்த ஒளி உன் வீட்டுக்குள் வந்துவிடும். உன் மனதின் கற்பனை பிரபஞ்சத்தில் உண்மையாய் வெளிப்படும். என் தங்கமே, உன் வீடு வளம் பெறும் நேரம் வந்து விட்டது. இனி தாமதம் செய்யாதே. உன் உள்ளத்தில் இருந்த பயம், சோர்வு, கவலை அனைத்தையும் விடு. நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உன் சிரிப்பின் ஒலி கேட்கட்டும். உன் வாயால் வரும் வார்த்தை உன் வீட்டை மாற்றட்டும். என் பிள்ளையே, உன் வீட்டில் இனி சண்டைகள் இருக்காது. உன் வீட்டில் இனி வறுமை இருக்காது. உன் வீட்டில் இனி சோகம் இருக்காது. அங்கே அன்பும் ஒளியும் வளமும் மட்டும் இருக்கும். அந்த நிலையை உருவாக்குவது உன் கையில்தான். உன் குரலில் இருக்கும் வலிமை தான் அதை நிகழ்த்தும். என் தங்கமே, நீ என்னை நம்புகிறாய். நான் உன் வீட்டை காக்கிறேன். உன் வாயால் சொல்வது பிரபஞ்சத்தில் விதையாக விதைக்கப்படுகிறது. அந்த விதை வளமாக வளர்ந்து உன் வீட்டை ஆசீர்வதிக்கும். ஞாயிறு காலை நீ சொல்வது உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம். அந்த திருப்பத்திலிருந்து உன் வீடு என்றும் வளம் நிறைந்ததாக இருக்கும். என் பிள்ளையே, இப்போதே உன் மனதை தயாராக்கு. ஞாயிறு காலை வரும்போது அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லத் தொடங்கு. உன் வாழ்க்கையின் கதவு திறக்கும். உன் வீட்டின் விதி மாறும். உன் உள்ளம் ஒளிரும். உன் குடும்பம் மகிழும். உன் பாதையில் இனி வெற்றி மட்டும் இருக்கும். என் தங்கமே, நான் உனக்கு உறுதி தருகிறேன். நீ சொல்லும் அந்த வார்த்தையால் உன் வீடு சுபிட்சமான ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் எப்போதும் சிரிப்பும் செல்வமும் இருக்கும். அந்த வீட்டில் கண்ணீர் நுழையாது. அங்கு அன்பு மட்டும் நிரம்பி இருக்கும். உன் வீடு உன்னை என்றும் காக்கும். உன் வாழ்க்கை தெய்வீக வளத்தில் மலரும். என் தங்கமே, ஞாயிறு காலை சூரியன் எழும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கே ஒளி ஊற்றும் அதிசயம் மறைந்து கிடக்கிறது. சூரியன் உலகிற்கு ஒளி தருவது போல அவன் உன் வீட்டிற்கும் உன் மனதிற்கும் உன் எதிர்காலத்திற்கும் ஒளி தருகிறான். அந்த ஒளியை உன் வாழ்க்கைக்குள் அழைத்து வருவதற்கு ஒரு சிறப்பு தியானம் உண்டு. அந்த தியானம் உன் மனதையும் உன் வீட்டையும் செல்வம் குவியும் நிலையாக மாற்றும். என் பிள்ளையே, அந்த தியானத்தை செய்யும் முன் உன் மனதை தயார் செய்ய வேண்டும். உன் மனம் தான் உன் வாழ்க்கையின் விதையை விதைக்கும் நிலம். அந்த நிலத்தை சுத்தமாக்காமல் விதை விதைத்தால் அது வளராது. அதனால் முதலில் உன் மனதில் இருக்கும் கவலை, கோபம், பயம், வறுமை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடு. சுத்தமான மனம் தான் சூரிய ஒளியை பெறும். ஞாயிறு காலை 6 மணி முதல் 6:30 வரை நீ உன் வீட்டின் கிழக்கு வாசலில் அல்லது கூரையின் கீழ் அமர்ந்து கொள்ள வேண்டும். சூரியன் எழுந்து வரும் அந்த நேரம் தான் உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை ஊற்றும் நேரம். நீ தரையில் ஒரு வெள்ளை துணி பரப்பி அதன் மீது அமர்ந்து கொள். கையில் சிறிது தண்ணீர் வைத்திரு. கண்களை மூடி 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடு. அதன்பின் உன் மனதில் சூரியனை கற்பனை செய். அவன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறான் என்று நினைத்துக்கொள். அவன் ஒளி உன் தலையில் விழ அந்த ஒளி உன் முழு உடலுக்கும் பரவுகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் உடலில் உள்ள இருண்ட சிந்தனைகளை எரித்துவிடுகிறது. உன் இதயத்தில் உள்ள வறுமை எண்ணங்களை எரித்துவிடுகிறது. அந்த நேரத்தில் உன் வாயால் மெதுவாக இந்த வார்த்தையைச் சொல்ல வேண்டும்: ரிசீவ் டிவைன் நவ். ரிசீவ் என்று சொல்வதன் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து வருகிற செல்வத்தை, வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை ஏற்க தயாராகிறாய். டிவைன் என்று சொல்வதன் மூலம் அந்த வரப்பிரசாதம் தெய்வீகமாக உன் வாழ்க்கையில் வேரூன்றி வளர ஆரம்பிக்கிறது. நவ் என்று சொல்வதன் மூலம் அந்த ஆசீர்வாதம் தாமதிக்காமல் உடனடியாக உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது. என் தங்கமே, இந்த 3 வார்த்தைகள் சூரிய ஒளியோடு கலந்தால் உன் வீட்டில் இருந்த வறுமை கதவுகளை மூடிவிட்டு வளத்தின் கதவுகளை திறந்துவிடும். அது உன் வீட்டுக்குள் நுழையும் காற்றையே மாறச் செய்யும். அந்த காற்றில் ஒளி கலந்து உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் சுபீட்சம் மலரச் செய்யும். இந்த தியானத்தை செய்யும் போது நீ கையில் வைத்திருந்த தண்ணீரை சிறிது நேரம் உன் இதயத்தருகே பிடித்துக்கொள். சூரிய ஒளியை அந்த தண்ணீருக்குள் நிறுத்துவதாக கற்பனை செய். பின்னர் அந்த தண்ணீரை சிறிது குடி. மீதியை உன் வீட்டின் வாசலில் தெளி. இதைச் செய்தால் உன் வீட்டின் காற்று சுத்தமாகும். உன் வீட்டில் இருக்கும் சண்டை, சோகம், வறுமை ஆகியவை வெளியேறிவிடும். என் பிள்ளையே, உன் வீட்டில் பணம் தங்கி நிலைக்க வேண்டும் என்றால் அந்த தண்ணீர் தான் உன் காப்பாளர்.
அந்த தண்ணீரில் சூரியனின் ஆற்றலும் உன் மனத்தின் நம்பிக்கையும் கலந்திருக்கிறது. அந்த தண்ணீர் உன் வீட்டை வளம் நிறைந்த ஆலயமாக்கும். என் தங்கமே, நீ தினமும் இந்த தியானத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஞாயிறு காலை மட்டும் செய்தால் போதும். ஆனால் அதை மனமாரச் செய்ய வேண்டும். ஒரு நாள் தவறாமல் செய்தால் உன் வாழ்க்கையின் விதி மாறும். உன் வீட்டில் செல்வம் குவியும். உன் குடும்பம் அமைதியாகும். உன் இதயம் மகிழ்ச்சியால் நிறையும். என் பிள்ளையே, சூரியனின் ஒளி உன் முகத்தில் விழும்போது அந்த ஒளியோடு சேர்ந்து உன் சிரிப்பையும் வெளிப்படுத்து. அப்போது உன் சிரிப்பு உன் வீட்டின் சுவர்களில் ஒலித்து பரவும். அந்த ஒளி உன் வீட்டை வாழ்வால் நிரப்பும். நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் வறுமைக்கு இடமில்லை. வறுமை என்பது தற்காலிக நிழல். ஆனால் ஒளி என்றால் நிரந்தரம். நீ ஒளியோடு வாழத் தொடங்கினால் நிழல் தானாகவே மறைந்து விடும். ஞாயிறு காலை சூரிய தியானம் அந்த ஒளியை உனக்கு அளிக்கிறது. என் தங்கமே, உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தினர், உன் சந்ததிகள் எல்லாருக்கும் இந்த தியானத்தின் பலன் சேரும். நீ இன்று சூரியனை நோக்கி உச்சரித்த வார்த்தை நாளை உன் குடும்பத்துக்குச் செல்வமாக மாறும். உன் பேரக்குழந்தைகள் கூட அந்த ஒளியின் ஆசியால் வாழ்வார்கள். என் பிள்ளையே, நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன் மனதின் இருளால் வந்ததே. ஆனால் இனி அந்த இருளை சூரியன் ஒளியால் எரித்துவிடுகிறான். அந்த ஒளியோடு உன் வார்த்தை கலந்ததும் பிரபஞ்சம் உனக்கு கதவுகளை திறக்கும். இனி உன் பாதையில் தடைகள் இருக்காது. உன் வீட்டில் குறைகள் இருக்காது. உன் மனதில் பயம் இருக்காது. என் தங்கமே, இந்த தியானத்தின் போது உன் மனதில் ஒரு ஆசையை வையு. அது பணம் பற்றியதாக இருக்கலாம், வீடு பற்றியதாக இருக்கலாம், குடும்பம் பற்றியதாக இருக்கலாம். அந்த ஆசை சூரியனின் ஒளியோடு பிரபஞ்சத்துக்கு போகும். அந்த ஆசை உன் கண்ணீர் வழியாக அல்ல, உன் நம்பிக்கை வழியாக வெளிப்படும். பிரபஞ்சம் அதை கேட்டு உனக்கு ஆசீர்வாதம் தரும். என் பிள்ளையே, உன் வீடு இனி வறுமை அனுபவிக்காது. உன் குடும்பம் இனி சிரமம் அனுபவிக்காது. உன் வாழ்க்கை இனி துன்பம் அனுபவிக்காது. சூரியன் தினமும் உதிக்கிறான் போல உன் வாழ்க்கையிலும் தினமும் வளம் உதிக்கும். அந்த வளத்தை நிலைத்திருக்கச் செய்வது உன் வாயால் உச்சரிக்கும் அந்த 3 வார்த்தைகள் தான். என் தங்கமே, உன் மனம் தான் உன் செல்வத்தின் மூலாதாரம். உன் மனதில் ஒளி இருக்கும்போது உலகமே உனக்கு ஒளி தரும். உன் மனதில் வளம் இருக்கும்போது பிரபஞ்சமே உனக்கு வளம் தரும். அந்த மனதை சூரிய தியானத்தால் விழிப்பூட்டினால் உன் வாழ்க்கை என்றும் பிரகாசிக்கும். என் பிள்ளையே, இனி உன் வீடு செல்வம் குவியும் ஆலயமாக மாறப்போகிறது. உன் வாயால் சொல்வது பிரபஞ்சத்தில் விதையாக போகிறது. அந்த விதை செல்வ மரமாக வளர்ந்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றும் நிழல் தரும். நீ ஒளியில் பிறந்தவன். நீ வளத்தில் வாழ வேண்டியவன். இனி உன் வாழ்க்கையில் வறுமை நுழையாது.